முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியுது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரிய ஒரே ஒரு நெல், ஒரே ஒரு பயிர். அந்த பயிரை எடுத்து நட்டா என் தம்பி சிவராம வந்திருப்பான். 80 நாத்துக்களா பறி கிளை விட்டு வர 80 நாட்டு 120 நெல்மணினாலும் 1600 நெல்மணி. என் பிள்ளை ஒருத்தனுக்கு 1600 பேர் சமம். ஒரு கூட்டத்தில் ஒரு சிவப்பு போரை கொடுக்கு நாங்கள் உட்கார்ந்து இருந்தேன். என்னை பார்த்துட்டார் குறுக்கு மருந்துங்களா ஒரு பயிர் சிந்தார் தோல்னா பையில் ஒரு புத்தகம் சிந்தார். வாழ்வு மரம் அந்த புத்தகத்தை எடுத்து இந்த இதை வச்சுக்க அப்படின்னாங்க. அது பெரிய புத்தகம் ஒன்றும் இல்லை, சின்ன புத்தகம் தான். படித்தேன். படிச்சுட்டே போகும்போது கடைசி பக்கத்தில் முடிக்கிறாரு தன் வாழ்க்கை வரலாற்றை முடிக்கும்போது, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோது முன்னெடுக்க முடியாது என்று முடிக்கிறார். 1000 தொடங்கிய அறிவாயுதத்தில் முற்றுப்புள்ளி வச்சான். இப்ப என் தலைவன் ஆயுதம் ஏந்தி வச்ச மிச்சத்தை அவன் மகன் கலியபெருமாள் பேரன் தமிழரசன் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம். இது மக்கள் ஜனநாயக புரட்சி. இலக்கு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. என்ன வழி இருக்குது? சிங்களம் நம்மளை அடிமைப்படுத்தின விடுதலை அவங்களுக்கு கொண்டது. போராடியது தமிழர்களும் சிங்களரும் தான். சொந்த சகோதரத்தில் தானே இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் செய்கிற வழக்கமான பெருந்தன்மையும் பேரன்பும் கொலை செய்தார்கள். விடுதலை அவன்கிட்ட கொள்ளும். சிங்கள பௌத்தன் முழுதிகாரத்தை பெற்றினார். தமிழர்களை புதிய குடிகளை 2ஆம் தர குடிமக்களாக தள்ளினார். நம் மொழியை புறந்தள்ளினார். எந்த இடத்திலே என் உடன் பிறந்தார்களே, எந்த இடத்திலே உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. அங்கே நெரிக்கப்பட்டது. இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தூண்டில் முள்ளிலே ஒரு புழுவை மாட்டி போடும்போது மீனுக்கு உணவளிக்கிறோம் என்றது நினைக்கும். அதை உண்ணும் போது தொண்டைக்குள்ள மாட்டி வெளியில வந்து இவனுக்கு உணவாகும். அப்படித்தான் இந்திய திராவிடரிடத்திலே எல்லாரும் தமிழ் மக்கள் உணவாகி கொண்டிருக்கிறார்கள். அவன் தமிழ்நாடு என்று பெயரமைத்து வைத்துவிட்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடராக மாற்றிவிட்டான். உலகின் முதல் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்ச மொழி என் மொழி, உன்மொழி, நம் தாய்மொழி. உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி இயங்கும் லாரி, பாரவுந்து, டிவி, தொலைக்காட்சி, மைக்கு ஒளிவாங்கி, ஸ்பீக்கர் ஒளிபெருக்கி, நாற்காலி, லேப்டாப், மடிக்கணினி, கம்ப்யூட்டர், கணிப்பொறி, எல்லாவற்றுக்கும் தமிழிலே உயிர் சொற்கள், கலை சொற்கள் குவிந்து கிடக்கிறது. அதனால்தான் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று சீர், அசை, சந்தம், யாப்பு, தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று தமிழ். எந்த மொழியும் தனித்து எந்த முடியும் நம்மை போல எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று வெல்ல முடியும். அப்ப நேர்மையானதா இருக்கும். நேர்மையான தனியா தான் இருக்கும். திரும்ப ஒருத்தர் ஊழலை ஒழிப்பேன்பா. அப்ப நீ நினைக்கணும் அதுதான்டா உங்களை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லணும். என்ன நீங்களை ஒழிச்சாதான் ஒழிக்க முடியும். அவங்க எது சாத்தியமோ அதை பேசணுமாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்வதை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை. அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி. அப்படியே முன்னாடி நிக்கிறேன். என்னை பாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தால இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து நிப்பேன்னு யாராவது நினைச்சது உண்டான்னு
நாம் செய்கிற இந்த வேலையை என் முன்னவர்கள் மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ, என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ, எங்க ஐயா அண்ணன் யாருன்னு இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள்படுத்தாது தனித்து தனித்து நின்றுனா தமிழர் தேசிய அரசு இன்னைக்கு மறந்துருக்கு. அது இல்லாத போனதுனால்தான் சமரசம் செய்ததான அரசு கண்ணதாசன் சொல்றார், வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதாண்டா செய்யணும். அதனால தன் வாழ்க்கையில் துளியும் சமரசம் செய்யாத வீரன் மகன் பிள்ளைகள் தான். அதனால கவனிச்சு, ஏன்னா அவனுக்கு பேசாத பேரமாட உலகத்துக்கு தெரியாதா, அவன் யாரிடத்திலும் பயிற்சி வராத ஒரு தன்னிச்சையான தனித்த மாபெரும் போர் வீரன். அவனை கையாளதான் அவன் கஷ்டமா இருந்தது. என் தம்பி அமெரிக்கால இருந்து அர்ஜுன் எடுக்கிறான். உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் தலைவருடைய ஆய்வுல அவன் கடற்படையை தான் ஆய்வு செய்துங்கிறாங்க. ஒரு இத்தனையோடு தீவுக்குள்ள ஒரு பெரிய கடற்படையும் கப்பலும் இல்லை, சின்ன படகு இதை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடல் பரப்பை தன் கட்டுப்பாட்டில் 30 ஆண்டுகள் பிரபாகரன் எப்படி வைத்திருந்தான் என்று ஆய்வு செய்தார். அவன் என்ன செய்வான் எவனுக்கு தெரியாது, அவன் மகன் இவன் என்ன செய்வான் எவனுக்கு தெரியாது. நான் பயிற்சி கொடுத்தது நாங்க தான் இப்படி தஞ்சு விடாங்க. எந்த நாட்டு ராணுவத்திலையும் பயிற்சி எடுக்காத சுயம்புன்னு சொல்லாத தானே தோன்றிய தெய்வம்னு, அப்படி தானா தோன்றிய மாபெரும் வீரன் நம்ம தலைவன் தான். அவன் பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் இப்ப என்ன, சும்மா மாவீர தினத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வு நடத்துவது என்பது நம்முடைய உணர்வை 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக பெருக்கிக் கொள்கிறது தான். இந்த பெரியாற்றி கொண்டு போகணும். அது இந்த நிகழ்வு மிக முதன்மையானது. அடுத்த பாய்ச்சலுக்கு இத்தனை வீரர்களின் வீர தியாகத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் மூச்சு காற்றையும் சுவாசித்துக் கொண்டு வெறியோடு களத்தவாய் உயிரை கொடுத்தவனுக்கு வழிவந்த நீ நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து ஒன்றான் என்றால் போகும். இந்த படை வெல்லும். நீ நம்பு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பதறி எவ்வளவு இடமா இருந்தாலும் அது பதர் தான், எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதர் தான். நெல்மணி ஒண்ணு தனியா இருந்தாலும் நெல்மணி தான்.